வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மசோதாவை தாக்கல் செய்கிறார். வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க மத்திய அரசு திட்டம். 5 லட்சம் அபராதமும் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரவும் முடிவு. பிரான்ஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். அமெரிக்கா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. கொட்டும் மழையிலும் வழிநெடுக காத்திருந்து மோடியுடன் கைகுலுக்கி உற்சாகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 7,980 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 63,840 ரூபாய்க்கும் விற்பனை. பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் தற்காலிக பணியிடை நீக்கம். டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. லேப் டெக்னீஷியன் போட்ட ஊசியால் பறிபோன சிறுவன் உயிர். நெல்லை அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் தர்ணா போராட்டம். மதுரை மாட்டுத்தாவணி அருகே ஆர்ச்சை இடித்து அகற்றும் பணியின் போது தூண் விழுந்து ஜேசிபி ஆபரேட்டர் உயிரிழப்பு. ஒப்பந்ததாரர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக இன்று போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை. சென்னை குரோம்பேட்டை ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் நடைபெறும் என சென்னை போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சாம்சங் ஆலையில் 3 தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. சக தொழிலாளர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களை தலைவரை தேர்வு செய்வர் என அறிவிப்பு. கட்சிக்காக வாங்கப்படும் சொத்துக்கள் அனைத்தும் தலைவர் பெயரிலேயே இருக்கும் எனவும் விளக்கம். காதலர் தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் ரோஜா பூக்கள் வரத்து அதிகரிப்பு. 12 பூக்கள் கொண்ட ஒரு பூச்செண்டு 300 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரை விற்பனை. ஒசூர் பகுதியில் அதிகப்படியான பனிப்பொழிவால் ரோஜா மலர் சாகுபடி பாதிப்பு. காதலர் தினத்தை முன்னிட்டு உரிய விலை கிடைத்த போதும் விளைச்சல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. கிளாம்பாக்கம் முதல் மறைமலை நகர் வரை தேசிய நெடுஞ்சாலையில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சிகளின் பேனர்கள் அகற்றம். பேரூராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்கள் முன் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட கணித ஆசிரியர் பணியிடை நீக்கம். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை. சென்னை திருவான்மையூர் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்தை நள்ளிரவில் ஓட்டி சென்ற இளைஞர். நடத்துனருடன் ஏற்பட்ட சில்லறை பிரச்சினையால் மது போதையில் இருந்த இளைஞர் அட்ராசிட்டி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனி மூட்டம். காலை 8 மணி வரை பனி சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்பு.
இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் தமிழக மாணவர்கள் அசத்தல். 21 தங்கம் உட்பட 42 பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகன் மீண்டும் காங்கிரஸில் இணைந்தார். 4 ஆண்டுகளுக்கு முன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த நிலையில் மீண்டும் தாய் கட்சிக்கு திரும்பினார். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து மார்ச் 19 சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்ப உள்ளதாக தகவல். க்ரூ டிராகன் கேப்சூலை பயன்படுத்தி பூமிக்கு அழைத்து வர ஏற்பாடு. முப்பத்தி 8வது தேசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தங்கம் வென்றார் தமிழகத்தின் வித்யா ராம்ராஜ். மற்றொரு தமிழக வீராங்கனை ஸ்ரீவர்தினி வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி. நேற்று நடைபெற்ற போட்டியில் மக்காவை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தியது இந்தியா. ரஜினிகாந்த் நல்ல நடிகரா என தன்னிடம் கேட்டால் தெரியவில்லை என்பேன் என இயக்குநர் ராம்கோபால் வர்மா சர்ச்சை பேச்சு. ஸ்லோ மோஷன் மட்டும் இல்லை என்றால் ரஜினியே இல்லை எனவும் விமர்சனம். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள ஜரந்தையா தேவா கோயிலில் நடிகர் விஷால் சாமி தரிசனம். கோயிலில் நடைபெற்ற திருவிழாவில் பங்கேற்று மனமுருகி வழிபாடு.